தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனம் 36. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த பூலோகத்திலே ஆண்டவரே நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே நீங்க விரும்புகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே நற்கிரியைகள் பெருகத்தக்கதாய், நற்கிரியைகளை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உதவிய ஆண்டவரே அற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்யத்தக்கதாகவும், ஆண்டவரே வியாதியாய் இருக்கிறவர்களை நாங்கள் விசாரிக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே அப்பா காவலிலே இருக்கிறவர்களையும் கட்டுண்டவர்களையும் ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறவர்களாய், அவர்களை விடுவிக்கிறவர்களாய் நாங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தாவே இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யுங்க சுவாமி. எங்களை சுற்றிலும் எத்தனை பேர் சுவாமி ஆண்டவரே கஷ்டத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள், கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்பா இந்த நாட்களில் அவர்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு உதவுகிற நல்ல இருதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் அதை உமக்கே செய்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அப்பொழுது கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே அந்த பரலோகத்துல மிகுந்த பலனை ஆண்டவரே எங்களுக்கு கொடுப்பீங்க. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுவோம் ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் தங்களால் இயன்ற மட்டும் உதவுகிற இருதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. கடின இருதயங்கள் இருக்குமானால் அவைகளெல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க எங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. அப்பா நாங்கள் அதற்கு கைமாறாய் ஆண்டவரே ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற இருதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுக்காக உதவுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மை திருப்திப்படுத்துகிறோம், உம்முடைய தாகத்தை தீர்க்கிறோம், உம்முடைய பசியை தீர்க்கிறோம் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபை கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.